மெதுவா மெதுவா. ஹலோ. ஓ சாரி, ராங் நம்பர். உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஓடியாரக்கூடாதுன்னு. ஓடுனா என்ன? ஓடுனா என்னவா? நீ முதல்ல இப்படி வந்து உட்காரு, சொல்றேன். ஓகே. நீ இப்படி ஓடிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு பிறக்கிற குழந்தையும் குடு குடுன்னு வீட்டுக்குள்ளே மிரப்பன் ஓடும். தேவையா? என்னங்க, பிறக்க போற குழந்தை ஆம்பளை குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. அவன் எப்படி இருப்பான்? உங்களை மாதிரி இருப்பானா? ஒன்ன மாதிரி தான் இருப்பான். அவன் எப்படி இருந்தா என்னங்க? என் கண்ணுக்கு கண்ணா வளர்ப்பேன், நல்லா படிக்க வைப்பேன், என் அன்பெல்லாம் கொட்டி ஆசையா வளர்ப்பேன். அவன் வளர்ந்து பெரியவனானதும் அநேகமா ஒரு டாக்டரா தான் வரப்போறான். இல்ல இல்ல, லா படிச்சு பெரிய லாயரா தான் வருவான். அவன் டாக்டர் தான். முடியாது, லாயர்னா லாயர் தான். இத பாரு, புள்ள பிறக்க இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள அவன் படிச்சு வளர்ந்து பெரியவனாகி டாக்டரா லாயரான்னு சண்டை போட்டுக்கிறீங்களா? பின்ன என்னம்மா, ராஜேஷையே இஷ்டப்பட்டுதான் வளர்ப்பேன்னு சொல்றேன், முடியாதுன்னு சொல்றாரு. என்னது ராஜேஷா? அதுக்குள்ள எனக்கு தெரியாம பிள்ளைக்கு பேர் கூட வச்சுட்டேனே. ராஜேஷ் நல்ல பேர் தானே? அது இருக்கட்டும். ஆனா பிள்ளை பிறந்த நேரம் நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துதான் பேர் வைக்கிறது வழக்கம். நீ என்னடானா பிறக்கிறதுக்கு முன்னே பேர் வச்சுட்ட? உங்களுக்கு பேர் பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. ஆனா அவனால வேணாம். ராஜேஷ் ராஜேஷ் நல்ல பேர் தானே? நம்ம பையன் பேரு ராஜேஷ் இல்லம்மா? அதான் நல்ல பேரு, அழகான பேரு. நல்ல பேர், ரொம்ப நல்ல பேர். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Rajesh. Happy birthday to you. அதெல்ல பாட்டிக்கிட்டு. பாட்டிக்கு நிறைய அப்பாக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ராஜேஷ் வாடா. குடிச்சிருக்கீங்களா? ஆமா, வந்து ஆபீஸ்ல ஒரு முக்கியமான கிளையன்ட் வந்திருந்தான். 2 பேரும் சாப்பிட போனோம். அவன் தான் குடிச்சான். என்னை குடிக்க சொன்னான். நான் வந்து கொஞ்சம் தான் குடிச்சேன். மன்னிச்சுக்க. திவ்யா எங்க போற? உங்க கார்ல வர நாங்க தயாரா இல்ல. நாங்க டாக்ஸில போறோம், நீங்களும் வாங்க. காடி மயக்கெல்லாம் தெரிஞ்ச பிறகு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்ததுக்கு உங்க கூட நான் இனிமேல் பேச போறதே இல்ல. பேச மாட்டியா? திவ்யா திவ்யா நான் சொல்றத கேளுக்கண்ணா. அந்த கல்யாணத்துக்கு நாம போக வேணாம், அப்பா மட்டும் போகட்டும். உன்னை நாளைக்கு நான் ஷாப்பிங் அழைச்சிட்டு போறேன். என்ன வேணாம், அப்பா கூட தான் போவேன். என்ன நீ அடம் பிடிக்கிற? ஏன் அவன் அழுற? அவன் என் கூட வந்தா என்ன? வேணாங்க, அப்புறம் அங்க வந்து அம்மா அம்மான்னு அழுது அடம் பிடிக்க போறான். அதெல்லாம் பிடிக்க மாட்டான். என்ன அடம் பிடிப்ப? இல்லப்பா, எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா தான் வேணும். அப்படி சொல்லுடா செல்ல கண்ணு. கொஞ்சினது போதும், அழுகு வடியுது. ஆமா, நானும் என் மகனும் சேர்ந்து சிரிச்சா உனக்கு பிடிக்காத போலாமல. ஆமாப்பா, அம்மா ஜேலஸ். ஆமா, பெரிய என பிரியாத ஜோடிங்க கண்ணு பட போகுது, பாத்துக்கங்க. சரி சரி போறீங்க, அங்க போய் குடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, மறுபடியும் பேச மாட்டேன். பேச மாட்டியா? ஐயோ வேணாமா, போன தடவை உன்னை தாஜா பண்றதுக்கு நான் பட்ட பாடே போதும். தெரிஞ்சா சரி. சரி வாடா, குளிச்சிட்டு கிளம்பலாம். அப்பா கூட போறேன். சீக்கிரம் குளிச்சு வா, எனக்கு குளிக்கணும். இது பாட்டி. காலையில போறடா.
செம்மையா குடிச்சிருக்க பேசாம டெக்ஸி எடுத்து விட்டுக்கோ. நான் குடிச்சிருக்கேன். பார், நான் எவ்வளவுதான் குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். இது எத்தனை? 4. இது 8. கரெக்டா சொல்லிடுனா நீ பார்த்து போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே? சரி. குடிச்சிருக்கேன், நான் குடிச்சிருக்கேன். வாடாக்கண்ணா, நாம போ. இந்த ரோட்ல பண்ணா சீக்கிரமா போயிடலாம்டா. ஏய், இந்த காடியில சர்க்கஸ் தெரியுமா உனக்கு? காட்டுறான் பார். இதான் கொண்டாடிப்பா. எமர்ஜென்சி பிரேக் வைக்கிறேன், பாக்குறியா? Rajesh! Rajesh! திவ்யா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி அழுதுகிட்டே இருப்பேன்? போமா, எழுந்துச்சு சாப்பிட்டு. தொடாதீங்க. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. உங்களை எனக்கு பிடிக்கல. திவ்யா, ராஜேஷை பறி கொடுத்து நான் மட்டும் உன்னால வாய் விட்டு அழ முடியுது. ஆனா நான் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா அழுது செத்துக்கிட்டு இருக்கேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த சித்திரவதைய நீங்க பட்டே ஆகணும். குடிக்காதீங்க, குடிச்சிட்டு காரை ஓட்டாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொன்னேன்? கேட்டீங்களா? கேட்கல. இப்ப நம்ம மகனை உயிரோட எவனுக்கு தார கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே. குடிக்க மாட்டேன் திவ்யா, இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேன், நம்பு. இனி நீங்க குடிச்சா என்ன, குடிக்காம போனா என்ன? ஏன் ராஜேஷ் திரும்பியா வர போறான்? இனி அவனை நான் பார்க்கவே முடியாது. திவ்யா, நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்கு மன்னிப்பே இல்லையா? மன்னிப்பு வேணுமா? நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா? எந்த பாவத்தை பண்ணிட்டு வந்திருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். ஆனா என் உயிரையே கொண்டுட்டு வந்து நிக்கிறீங்களே உங்களா? இல்ல திவ்யா கடைசி வரைக்கும் எப்படி இருப்பானே, அவன் மனசு ரொம்ப புண்பட்டு போயிருக்கு. அது எனக்கு தெரியுது வரதா. ஆனா ராஜேஷ் மேல எனக்கு பாசம் இல்லையா? அவனை பறி கொடுத்த கவலை எனக்கு மட்டும் இல்லையா? திவ்யா ஏன்டா இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லியே, புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்லை. ராஜேஷோட விபத்து அவன் மனசுல காயமா ஆழமா பதிஞ்சு போச்சு. அது ஆற கொஞ்சம் நாள் எடுக்கும். அது வரை நீ பொறுமையா இருக்கு, வேற வழி இல்லை. உண்மையிலேயே இது நரக வேதனடா. என்னமோ ராஜேஷ நான் தான் கொலை செஞ்சிட்ட மாதிரி அவ என்ன பார்க்கும்போது, வார்த்தைகளால் என்ன குத்தும் போது என் உடம்பு பூரா யாரோ சாட்டையால ஓங்கி அடிக்கிற மாதிரி இருக்குடா. இந்த நிலைமையில நீ எது சொன்னாலும் அது உன் மனைவியோட காதல விழாது. நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். கண்டிப்பா ஒரு நல்ல காலம் பிறக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா. அவளுக்கும் எனக்கு இடையில உள்ள அந்த இடைவெளி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுதே தவிர குறைய காணும். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியலடா. மனசை போட்டு குழப்பி கொள்றதுல ஒரு புண்ணியமும் இல்லை. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஏன் தீர்வும் காணலாம்.
ஆனா சில விஷயங்க நம்ம சக்திக்கு மீறி நடக்கும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம போகலாம். பொறுமையா பல்ல கடிச்சுக்கிட்டு அதுவா ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நாம காத்திருக்கணும். வேற வழி இல்லை. திவ்யா, ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? சாப்பிட்டியா? திவ்யா, சமயக்கட்டில் போய் பார்த்தேன், எதுவுமே சமைக்கல போல இருக்கு. வா, கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரும். இப்படி மௌனம் சாதிச்சு நீங்க எத்தனை நாளைக்கு தான் என்ன வதைக்க போற? ஆபீஸ்க்கு போனா அங்க 1008 பிரச்சனை. இங்க வந்தா நீ வேற இப்படி பேசாமல இருந்து என்ன கொல்லாம கொல்ற. மனுஷனுக்கு ஒரு நிம்மதியே இல்லாம போச்சு. நிம்மதி வேணுமா? நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு நிம்மதி வேணுமா? ஆமா, ராஜேஷ் நான் தான் கொன்னுட்டேன். நான் கொலைகாரன் தான். இப்ப எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போற? கொடு. இப்படி ஆடுவாடுவா சித்திரவதை பண்றதை விட உடனடியே கொண்டு போய் சேர்ந்துடுற. உன் மனசுக்காக தான் நிம்மதியை கொடுக்கணும். செய்ய திவ்யா, செய்ய. ஒரு உயிரை கொடுத்தாதான் என் ராஜேஷ் திரும்பி வருவான்னா, என் உயிரை எப்போ கொடுத்து அவனை நான் திரும்ப கொண்டு வந்திருப்பேன். ஆனா யாருமே போய் கூட்டிட்டு வர முடியாத இடத்துக்குள்ள நீங்க அவனை அனுப்பிட்டீங்க. திவ்யா, ராஜேஷ் உனக்கு மட்டும் மகன் இல்ல, அவன் எனக்கும் மகன் தான். அவனை பறி கொடுத்து நீ மட்டும் இல்ல, நானும் ஒவ்வொரு வினாடியும் வெதும்பிக்கிட்டு தான் இருக்கேன். நீ பொம்பளை, பாய் விட்டு கத்துற, மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிற. ஆனா நான் வெல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம, துப்பவும் முடியாம. நரகமா இது? நரகம் இத நீங்களா தேடிக்கிட்டது. யாரையும் குத்த சொல்லாதீங்க. திவ்யா, இப்படி எனக்கு என்னதான் செய்ய சொல்ற? என்ன தனியா விட்டு இங்க என்ன போயிடுங்க. திவ்யா, 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 திவ்யா. இவ்வளவு நடந்த பிறகும் நாம 2 பேரும் ஒரே வீட்டுல இணைஞ்சு நிம்மதியா வாழ முடியும்னு தோணல. நான் போறேன். என்ன தேடி வர வேண்டாம். திவ்யா. காரணமா சொல்லு. நீ அங்க அவரை தனியா விட்டுட்டு இங்க வந்தது மகா தப்புமா. எது சரி எது தப்புன்னு நினைச்சு பாக்குற நிலைமையில நான் இல்லம்மா. எனக்கு என் ராஜேஷ் வேணும். நீ இப்படி செய்ததுனால ராஜேஷ் மீண்டும் திரும்பி வந்துருவான்னு நீ நம்புறியா? என்னால அந்த வீட்டுல இருக்க முடியலம்மா. எங்க பார்த்தாலும் ராஜேஷ் தான் தெரியறான். ஓடி ஆடி விளையாடுறான். ஏன்னா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஏதேதோ சொல்றான். என்னால தாங்க முடியலம்மா. திவ்யா, வாங்க தம்பி. எங்க வந்தீங்க? திவ்யா, பேசாம வீட்டுக்கு வா. நான் வரமாட்டேன். திவ்யா, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். ஒரு கொலகாரனா இருக்க எனக்கு இனி பொறுமை இல்ல. என்ன சொன்ன? திவ்யா, நடக்க கூடாது நடந்து போச்சு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? கால்ல விழாத குறையா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீ ஏன் திவ்யா, ஏன் உன் வாழ்க்கையை நீ எப்படி நாசமாக்கிக்கிற? செய்யறதை செஞ்சுட்டு விளக்கண உபதேசம் வேறயா? உன் கூட பேசி பேசி நான் களைச்சு போயிட்டேமா. நான் பேச சொல்லலையே. திவ்யா, எனக்கு இப்ப இந்த வீட்டுல இருக்கணும் போல இருக்கு. இங்க இருந்தா தான் கொஞ்சமாச்சும் என்னால நிம்மதியா இருக்க முடியும். தயவு செய்து அதையும் கெடுக்க நினைக்காதீங்க ப்ளீஸ். தம்பி, அவ இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்க தம்பி. அவளை
அவ இஷ்டப்படி விடுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அத்தை, ராஜேஷ் போன அதிர்ச்சி ஒரு பக்கம், இவ வேற இப்படி குத்தி குத்தியே என்ன வேதனைப்படுத்துறான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. உங்க நிலைமையும் எனக்கு புரியுது தம்பி. கொஞ்சம் திவ்யா நிலைமைய நினைச்சு பாருங்க. நாம அவளை தொந்தரவு கொடுத்தா அவ ஏதாவது விபரீதமா செய்தாலும் செய்திருவா. அதனால கொஞ்ச நாளைக்கு அவ வழியிலேயே விட்டுதான் பாப்போமே. இல்ல, அவ மனசு மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இல்ல தம்பி, அவ மனசுல இருக்கிற காயம் ஆறுனாலும் ஆறலாம், மீண்டும் உங்களை தேடி வரலாம். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கிறது தவிர வேற வழி இல்ல தம்பி. இந்த காப்பியை குடிங்க தம்பி. அக்கா எப்படி இருக்க? உனக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு லேஸ்ல ஈடு செய்ய முடியாதுதான். கெட்ட கனவா நினைச்சு மறக்கிறத விட வேற வழி இல்லை. அக்கா, இந்த ஹேண்ட்பேக் உனக்கு வாங்கி வந்தேன், பிடிச்சிருக்கான்னு பேர் தெரியுமா? அம்மா. ராஜேஷ், எங்கடா போன? இந்த அம்மா விட்டுட்டு நீ எங்கடா போன? நீ போனதுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சாப்பிட்டியா? வா, அம்மா உனக்கு சோறு விட்டுறேன். ஏன் பயப்படுற? வரப்போறியோ இல்லையா? ஏண்டா? அக்கா, என்னது? அவனை விடு. முடியாது. நீ யார் எங்களை பிரிக்க? போடி. அக்கா, அவன் ராஜேஷ் இல்ல, என் மகன் பாபு. பாபுவா? ராஜேஷ் இல்லையா? அப்ப ராஜேஷ் எங்க? இங்கதானே இருந்தா. இப்பதான் நான் கூட பேசிட்டு இருந்தேனே. திவ்யா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கமா. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, எல்லாம் சரியா போயிடும். போய் படுத்து தூங்கம்மா. தூக்கமா? ஆமா, நீயாவது இங்கே இருமா, எங்கேயும் போகாதம்மா. நான் பக்கத்திலே இருக்கமா. தூங்கு. பெரியம்மா அப்படி நடந்துக்கிட்டாங்க? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. பயமா? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. ராதிகா, பாட்டலாமா? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ராதிகா எங்கம்மா கிளம்பிட்டேன்? வீட்டுக்கு தான்மா. இங்க இருந்தா பாபுவை பார்க்கும் போதெல்லாம் அக்காவுக்கு ராஜேஷ் ஞாபகம் வரும். அவளுக்கு மேலும் வேதனை கொடுக்க நான் விரும்பல. ஆமாமா, ராஜேஷை பறி கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து அவளால மீண்டும் இன்னும் வர முடியல. ஆண்டவன் தான் அவ கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டணும். அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட அக்காவை போய் காட்டுவோம். அதை செய்யம்மா. குடிக்க மாட்டேன்டா, இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்டா, குடிக்க மாட்டேன். மிஸ்ஸஸ் திவ்யா, உங்களுக்கு ஒரு இனிப்பான நியூஸ். நீங்க தாயாக போறீங்க. டாக்டர், ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். அக்காவை நீங்க சொன்னீங்க. கவலைப்படாதீங்க, அவங்க மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு போச்சு. மருந்து எடுத்து தரேன், அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். திவ்யா, கதவை சாத்த மறந்துட்ட போல் இருக்கு. திவ்யா, அத்தை போன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் பலி கொடுக்க இன்னொரு குழந்தை கிடைச்சிட்டுன்னு சந்தோஷமா? திவ்யா, ராஜேஷ் விஷயத்துலதான் நான் ஏமாந்துட்டேன். மறுபடியும் உங்ககிட்ட ஏமாற இந்த திவ்யா ஒண்ணு முட்டாள் இல்ல. இந்த குழந்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், அது இங்கதான் வளரும். திவ்யா, நீ மாறவே மாட்டியா? மாட்டேன். ஏன் மாறணும்? ஒரு தடவை கடிச்ச பாம்பை வீண்டு எடுத்து கழுத்துல போட இந்த திவ்யா ஒண்ணு முட்டாள் இல்ல.
திவ்யா, கூட இருக்கும்போது சில உறவோட அருமை நமக்கு தெரியாது. போன பிறகுதான் குய்யோ முய்யோன்னு அழுவோம். ஆனா போன உறவு திரும்பி வராதுமா. ராஜேஷோட உயிரை குடிச்ச உங்களுக்கு தான் இந்த வசனம் பொருத்தமா இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிச்சா ரசிக்கலாம். ஆனா இப்படி தேவையில்லாம எடுத்ததுக்கெல்லாம் உடும்பு பிடிக்கிறவங்கள காலம்தான் ஒரு நல்ல பாடம் கத்து தந்து திருத்தும். எந்த காலத்திலையும் நான் மனமாறேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. என்ன யோசனை? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் வரதா. திவ்யா இனிமே திரும்பி வரப்போறது. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுங்கிறது இனிமே நடக்க முடியாத ஒண்ணு. நீயே அப்படி நினைக்கிற? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பொறுமை? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா நான் அவ கூட இந்த உணர்ச்சி போராட்டத்தை நடத்துறது? இதுக்கு மேலேயும் அவ வார்த்தைகளை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடா. என்னதான் இருந்தாலும் அவன் நீ தாலி கட்டிய மனைவி. உன் குறைகளை சொல்றதுக்கு அவளுக்கு முழு உரிமை உண்டு. யாரு இல்லைன்னா? ஆனா அதுக்கு நீ இப்படியா? வரதா, அவ மேல எனக்கு நிறையவே அன்பு இருக்கு. ஆனா எனக்குள்ள தன்மானம்னு ஒண்ணு இருக்கே, சுய மரியாதைன்னு ஒண்ணு இருக்கே, அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றியா நீ? தபாரிஷி, இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. எல்லாரும் குழம்பி போயிருக்கும். இந்த நேரத்தில் நீ எடுக்கிற முடிவு சரியான முடிவா இருக்காது. இந்த கொந்தளிப்பு போயிட்டோம். அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா. Hello, good morning. Morning. How are you feeling today? Fine, thank you. Have you had your breakfast? Yeah. Okay, bye. அம்மா, நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சியா? வந்திருக்கேன். ஏன் வந்தேன்னு கேக்குறியா? உன்னை பார்க்க வரலாமா? குழந்தைய பார்க்க வந்தேன். ஆனா இனிமே வரமாட்டேன். ஆமா திவ்யா, நான் உன்னை தேடி வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படி பிரிஞ்சே வாழ்றது? இப்படி பிரிஞ்சிருக்கவா நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவியானோம்? இதுக்கு முன்னால நமக்குள்ள எத்தனையோ சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் நாம உடனே மறந்துட்டு சந்தோஷமா பேசிக்கோ. ஆனா இப்ப இப்ப நமக்குள்ள வந்திருக்கிற இந்த மனவேற்றுமை தீர்ற மாதிரி தெரியல திவ்யா. அதை தீர்த்து வைக்க உனக்கும் மனசு வரல. திவ்யா, தூங்குறவங்களை எழுப்பிடலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிற ஒன்னை எழுப்பி எழுப்பி நான் களைச்சு போயிட்டேமா, களைச்சு போயிட்டேன். அதனாலதான் இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆமா திவ்யா, நாம நிரந்தரமா பிரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீ உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் இல்லையா? நான் போறேன் திவ்யா. திவ்யா, முகத்தெல்லாம் பெற்றதில்ல போல் இருக்கு. குழந்தை உங்களை மாதிரியே இருக்கான்ல? குழந்தைக்கு என்ன பேர் வைப்போம்?
ராஜேஷ்னு வைப்போமா? திவ்யா திவ்யா